தாய்நாட்டை காத்த தனையர்கள். கர்மவீரர் காமராஜர் விருதுநகரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். அவருக்கு 16 வயது இருக்கும்போதே நம் நாடு அடிமைப்பட்டு கிடப்பதை கண்டு வருந்தினார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தேசபக்தி மிக்க பேச்சை கேட்ட அவர் தானும் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராட வேண்டுமென்று சிறுவயதிலேயே உறுதி பூண்டார். அரசியலில் காமராஜருக்கு வழிகாட்டியாக இருந்தவர் தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள். காமராஜர் அவரை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். சத்தியமூர்த்தியின் பேச்சும் செயல்பாடுகளும் காமராஜருக்குள் நாட்டுப்பற்றை இன்னும் அதிகமாக்கின. இருவரும் இணைந்து தேச விடுதலைக்காக தமிழகம் முழுவதும் சுழன்று பணியாற்றினர். காந்திஜியின் அழைப்பை ஏற்று ராஜாஜி தலைமையில் நடந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் காமராஜர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டார். அந்நியர்களின் சட்டத்தை மதிக்க மாட்டோம் என்று கூறி கடற்கரை மணலில் கையில் உப்பை ஏந்தி போராடினார். இந்த போராட்டம் அவரை ஒரு பெரும் தலைவராக மாற்றியது. நாட்டின் விடுதலைக்காக காமராஜர் பலமுறை சிறைக்குச் சென்றார். அலிப்பூர் சிறை முதல் வேலூர் சிறை வரை பல ஆண்டுகள் இருட்டறையில் அடைக்கப்பட்டார். உடல் நலிவுற்றாலும் சிறைவாசம் அவரது மன உறுதியை குறைக்கவில்லை. தேசமே உயிர் மூச்சு என்று அவர் சிறையிலும் தவம் இருந்தார். 1942 மகாத்மா காந்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார். அந்த போராட்டத்தில் காமராஜர் மிக தீவிரமாக பணியாற்றினார். ஆங்கிலேய காவல்துறையினரின் கண்களில் படாமல் இரகசியமாக செயல்பட்டு மக்களை திரட்டி போராட்டங்களை வழிநடத்தினார். 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா சுதந்திரம் பெற்றது. நீண்ட கால கனவு நனவான அந்த நாளில் காமராஜர் மிகுந்த பெருமையுடன் தேசிய கொடியை ஏற்றினார். தனது குரு சத்தியமூர்த்தியின் இல்லத்தில் கொடியேற்றி தனது நன்றியை தெரிவித்தார். மூவர்ண கொடி காற்றில் பறப்பதைக் கண்டு அவர் கண்கள் பனித்தன. காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஏழை எளிய வீட்டுப்பிள்ளைகள் படிக்க வேண்டும், அப்போதுதான் நாடு முன்னேறும் என்று அவர் நம்பினார். மூடப்பட்டிருந்த பள்ளிகளை திறந்ததோடு பல்லாயிரக்கணக்கான புதிய பள்ளிகளையும் கிராமங்கள் தோறும் உருவாக்கினார். பசியோடு இருக்கும் குழந்தை எப்படி பாடம் கற்கும் என்று காமராஜர் சிந்தித்தார். அதற்காக உலகமே வியக்கும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இதனால் பசியின்றி மாணவர்கள் கல்வி கற்றனர். பள்ளிகளில் குழந்தைகள் அமர்ந்து உண்பதை நேரில் சென்று பார்த்து மகிழ்ந்தார். முதலமைச்சராக இருந்தாலும் காமராஜர் மிகவும் நேர்மையாக வாழ்ந்தார். அவரது தாயார் சிவகாமி அம்மாள் விருதுநகரில் ஒரு சாதாரண வாழ்க்கையே வாழ்ந்தார். ஒருமுறை அவர் மற்ற ஊர் பெண்களைப் போலவே பொதுக்குழாயில் வரிசையில் நின்று தண்ணீர் பிடித்தார். தன் மகனின் அதிகாரத்தை தன் தேவைக்காக அவர் ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. இந்தியாவின் 75வது சுதந்திர திருநாளை நாம் கொண்டாடும் இந்த வேளையில் காமராஜர் போன்ற தியாகிகளின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். நேர்மை, எளிமை மற்றும் தொண்டுள்ளம் கொண்ட அவரது வழியில் நாமும் நடப்போம். தாய்நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைப்போம் என்று உறுதியேற்போம்.